ஈஸ்வரா சனீஸ்வரா. உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம மாஸ் மீடியாவுக்காக நிறைய வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனீஸ்வர பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி 20/12/2023 அன்னைக்கு நடக்கிறது. திருநள்ளாறுலையும் அதான். ஏன்னா சாதாரணமாக திருக்கணித பஞ்சாங்கம் சில பேரால் கணிக்கப்படுறது, ஆனால் வாக்கியம் தான் அந்த கோவிலெல்லாம் இருக்குது. ஏன்னா ரிஷிகள் ஏற்படுத்தினது அப்படின்றதுனால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுது. முன்னமே நான் சொன்ன மாதிரி யாருக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குருமார்கள் இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வாக்கியம் எடுத்துக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி 17ஆம் தேதி நடந்தது. அது நாங்கள் வீடியோ பதிவாக போட்டோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக போய் பார்த்துக்கலாம். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசியில் இருந்தவர் 20/12/2023 அன்னைக்கு கும்பராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 6/3/2026 வரைக்கும் அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ண போகிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பதிவுகளெல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கும். நிறைய பதிவுகள் உங்களுக்கு போடணும்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். நிறைய கண்டிப்பாக போடுவோம். அதேமாரி பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாமே வரப்போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் செல்ல வேண்டிய கோவில், சொல்ல வேண்டிய மந்திரம், இதெல்லாம் சொல்ல போகிறது. அதையும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போட்டு உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறார். அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உலகமெங்கும் எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். ஆன்மீக பூமி தழைத்து வரும். அதே மாதிரி எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே சித்தி அடையும். அரசியலில் மாற்றங்கள் அருமையாக நிகழும். எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் கூடும். இந்த சனீஸ்வர பகவானை பற்றி ஒரு தனியாக வீடியோ பதிவு போட்டிருக்கு. அதை நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் போயிட்டு லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவானோட கதை தெரியும். கதை தெரிஞ்சவங்க தாராளமாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல போகிறது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். கதை தெரியாதவர்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த சனீஸ்வர பகவான் இதுவரைக்கும் மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு இப்போ பயிற்சி அடைய போகிறார். பயிற்சி அடைந்து 3, 7, 10 பார்வைகள் அவருக்கு இருக்கிறதுனால 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் பார்வையிட போகிறார். சாதாரணமாக குரு பார்த்தா கோடி நன்மை. அதே சமயம் சனீஸ்வர பகவான் பார்த்தா நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். சாதாரணமாகவே இந்த சனிப்பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு கிளி வரும். எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னாலே சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன். இந்த மந்தக்காரகனை பற்றி நான் தனியாக அந்த வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன், பாருங்க. இந்த மந்தக்காரகன் சூரிய பகவானிலேருந்து இந்த சனீஸ்வர பகவான், சனி கிரகம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. அந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால சூரியனோட ஒளியை வாங்கிட்டு மெதுவாக தான் அவர் பிரயாணம் பண்ணுவார். ஒரு ராசியில் சாதாரணமாக 2.5 வருஷம் இருப்பார். அதனால தான் அவர் ஒரு ராசி கட்டத்தை முடித்து, அதாவது இந்த 12 ராசி கட்டத்தையும் முடிக்கிறதுக்கு அவருக்கு 30 வருஷம் ஆகும். அதனால தான் ஒரு ஜெனரேஷன் 30 வருஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியில் சாதாரணமாக நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த 7.5 சனி, அதாவது 12ஆம் இடத்துல, 1ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயம் அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டகச்சனி இதிலெல்லாம் இருக்கிறவா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. சாதாரணமாக கண்டகச்சனி 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால சசயோகம் இருக்குது. அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி 3ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10, 11 இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் வந்தால் ரொம்ப விசேஷம். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது நம்ம நல்லது நிறைய பண்ண இந்த சனீஸ்வர பகவானால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கெடுதல் செய்யக்கூடாதுங்கிறது தான் டாப்பிக்கே, வேற ஒன்றும் இல்லை. கெடுதல் அதாவது மனசால கூட நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்காம நம்ம வேலையை நம்ம பார்த்துன்னு இருந்தோம் அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது. சனீஸ்வர பகவானால் நன்மைகள் தான் கிடைக்கும். அதனால் சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன் நம்ம நல்லா இருந்தால் போகிறோம், நம்மளை நல்லா வச்சுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் போல கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க. என்னென்னா சனீஸ்வர பகவான் ஒரே நல்ல ஒருத்தனை கோடீஸ்வரன் ஆக்கிடுவார். அதெல்லாம் எப்படி ஏதுன்னெலாம் கேட்காதீங்க.
நடக்கும். அதே மாதிரி ஒரு கோடீஸ்வரனை ஒரே நொடியில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு விடுறவரும் அவர் தான். அதுவும் எப்படின்னு கேட்காதீங்க, அதான் இந்த சனீஸ்வர பகவானோட வேலை. நம்மளோட எண்ணங்கள் அருமையாக இருந்தால் நம்மளோட விருப்பங்களும் பூர்த்தியாகும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இந்த சனீஸ்வர பகவானோட பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானுக்கு உண்டான வழிபாடுகளை நம்ம பண்ணினாலே ரொம்ப விசேஷம். ஆக இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு வந்து மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் இருந்துட்டு நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். சில பேருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கலந்த பலன்களை கொடுக்க போகிறார். அது யார் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை கடகராசி நேயர்களே, இந்த சனீஸ்வர பகவான் உங்களை ரொம்பவே பாடாப்படுத்திட்டார் எல்லா விஷயத்திலும். பாப்பா சொல்லவே முடியல. பேசுகிற வார்த்தையில் உஷ்ணம், கோபம். சரியா உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்கா? ஒரு நாள் மாற்றி ஒரு நாள் ஏதாவது ஒன்று அப்படி இப்படி போயிட்டுருக்கு. ஏதோ மருந்து சாப்பிடுவீங்க, போயின்ட்டுருக்கு, அவ்வளோதான். சரி, ஒரு வியாதி போச்சு, ஒரு மாத்திரை சாப்பிட்டோம், சரியாக போச்சு. அடுத்த வியாதி வருது, அடுத்த மாத்திரை சாப்பிட்டோம், அடுத்த இப்படி தான் போயிட்டுருக்கு. சரி, குடும்பத்துலையாவது ஒரு நிம்மதி இருக்கா? இல்லை. சரி, கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் இருக்கா? இல்லை. டெய்லி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று, நீங்கள் எதையாவது ஒன்று சொல்ல, அவங்க ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்க, அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனாலும் மனசில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குது. கரெக்டாக? ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு சசயோகத்தை கொடுத்தார். அதாவது எப்போவுமே ஒரு கதவு அடைச்சிது அப்படின்னா வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடாது. அடுத்த கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். இதுதான் கடவுள். கடவுளை மனசார வழிபாடு பண்ணினேன் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு கதவு அடைச்சா மறு கதவு ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அந்த வகையில் உங்களுக்கு சில சந்தோஷத்தையும் கொடுத்தார். சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு. சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நீங்களும் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட மதிப்பும் உயர்ந்திருக்கு. சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ அதேமாரி வீட்டை பராமரிச்சிருக்கீங்க, கொஞ்சம் மராமத்தெல்லாம் பண்ணியிருக்கீங்க. ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. ஏதோ ஒன்று உங்களுக்கு மற்றவங்களோட ஆதரவு இருக்கிறதுனால அப்படியே ஓடிடுச்சு. ஏன்னா நீங்கள் எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது. சில நேரங்களில் சில குழப்பங்கள், ஒரு தெளிவான சூழ்நிலை இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் போயின்னு இருக்கு. அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ உங்களோட அஷ்டம ராசிக்கு வரப்போகிறார். 8ஆம் இடம்ங்கிறது சாதாரணமாக சுமாரான இடம் அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். ஏன்னா இந்த 2-3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ராகு கேதுவும் உங்களுக்கு மாறியாச்சு. அதனால் இப்போ ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. எப்படின்னா இதை இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கு. கரெக்டாக? இது வரைக்கும் அந்த சிந்தனை கூட உங்களுக்கு வரல. ஐயோ நமக்கு வந்துடுச்சேங்கிற ஒரு பதபதப்பு தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஐயோ இது எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலை மூடக்கூடிய ஒரு வேலையும் வந்திருக்கு. அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு யாராவது உங்களுக்கு உதவி பண்ணி அப்படி வந்திருக்கீங்க. அதேமாரி உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கும் ஒரு திருப்பங்கள்லாம் கொடுத்துருக்கார். இப்படி போ அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போயிருக்கீங்க. ஆனாலும் ஒரு தெளிவான சூழ்நிலை இல்லை, தெளிவற்ற சூழ்நிலை தான் ஓடிட்டுருக்கு. அதாவது இன்றைக்கி ஓடித்தா ரைட்டு, 20ஆம் தேதி ஓடிடுதா, 21 ஓடிடுதா, 22 ஓடிடுதா, இப்படியே தான் போயிட்டுருக்கீங்க. பழசையும் நீங்கள் பின்னோக்கி பார்க்க முடியல, புதுசையும் உங்களால் யோசிக்க முடியல. இப்படி தான் போயிட்டுருக்கு. சசயோகம் இருக்கிறனால சமாளிச்சிங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவில் பாக்கியங்கள்னு சொல்ல முடியல. அந்த வகையில் இப்போ அஷ்டமராசிக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு தெளிவான சூழ்நிலையை கொடுப்பார். என்ன அப்படின்னா சில பேர் ஜுரம் அப்படின்னோடனே ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்களாம் முடிவெடுப்பாங்க. ஆனால் வெறும் பேராசிட்டமால் போட்டுக்கிறத விட வேறு ஏதாவது அடிஷ்னலாக போட்டுனா ரொம்ப நல்லதுன்னு டாக்டருக்கு தெரியும். இப்போ அந்த யோசனை உங்களுக்கு இப்போ வரும். ஓ இந்த ஜுரத்துக்கு இந்த மாத்திரை அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு இதுதான் சால்வேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திட்டம் கிடைக்கும். அந்த திட்டத்தை அற்புதமாக செயல்படுத்துவீங்க. அதனாலே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பண்ண உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். எடுக்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும். புதிதாக வேலை தேடக்கூடிய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு ஏற்கனவே வேலையில் இருக்காங்க அப்படின்னா வேறு வேலை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாராளமாக அமையும்.
அதேமாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இதுவரைப்பட்ட கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எடுத்த உடனே குறையணும் அப்படின்னா எதுவுமே சாத்தியம் இல்லை. ஒரு குழந்தை பிறந்து வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கும் 18-19 வயசு ஆக வேண்டியிருக்குல்ல. சின்னஞ்சிறார் வேலையெல்லாம் விட்டுருங்கோ. ஆக நம்மளோட கஷ்டங்கள், கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். மனதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதாங்க மெயின். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளியூர் அல்லது வெளிநாட்டு செல்லும் திட்டங்கள் நிறைவேறும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். என்ன பண்ணணும்? ஒன்று பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். பேசுகிற வார்த்தையில் நிதானம் வேணும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எதையாவது சாப்பிட்டுட்டு கண்டபடி சாப்பிட்டுட்டு மாட்டிக்கப்படாது. நீங்கள் தான் மாட்டிக்கக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் உணவு கட்டுப்பாடு தேவை. அதுதான் நான் சொன்னேன், நாக்கட்டுப்பாடு. அது ரெண்டுத்துக்கும் உபயோகப்படும். எப்படின்னா உணவு கட்டுப்பாடுக்கும் பேசுகிற வார்த்தைக்கும் வச்சுக்கலாம். நாக்கட்டுப்பாடு தேவை. ஆக இந்த அஷ்டமராசிக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதி அஷ்டமராசிக்கு வரார். அதனால் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா 3-7-10 மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். என்னென்னா பொறுப்புகள் கூடும். பொறுப்பாக செஞ்சால் தாங்க எல்லாமே உயர்வு. ஒன்றுமே இல்லை, ஒரு இல்லத்தரசி கிச்சனுக்கு போய் ஒரு சமையல் பண்ணுறாங்க அப்படின்னா பொறுப்போடு செஞ்சால் தான் அந்த அருமையான ஒரு சமையல் கிடைக்கும். கரெக்டாக? பொறுப்பு இல்லாமல் செஞ்சாங்கன்னா உப்பு அதிகமாக போகும், இல்லைன்னா காரம் அதிகமாக போகும். யார் சாப்பிடுவாங்க? ஆக உங்களுக்கு இந்த ஜீவனஸ்தானத்தில் ஒரு பார்வை பதிவதால் ஜீவனம் அருமையாக இருக்கும். பொறுப்புகள் கூடும். உத்தியோகத்தில் சிறப்பாக செய்வீர்கள். அதற்குண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். ஏன்னா வேகமாக வேலை செய்வீங்க, சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாருங்களேன், பலவிதமான கண்ணோட்டத்தோடு இருப்பாங்க. சாதாரணமாக இருந்தால் முடியாது. மேனேஜர் இப்போ அக்கௌண்ட்ஸில் இருக்காங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸ்டிச்சிங்கில் இருக்காங்கன்னா ஸ்டிச்சிங் மட்டும் பார்த்துட்டு போயிடுவாங்க. பேஸ்டிங்கில் இருக்கிறவங்க பேஸ்டிங் மட்டும் பார்த்துட்டு போவாங்க. சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க சிஸ்டத்தை மட்டும் பார்த்துட்டு போவாங்க. ஆனால் மேனேஜர் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். ஒரு குழாயில் தண்ணி வரலைன்னாலும் மேனேஜர் தான் பொறுப்பு. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். அதெல்லாம் அருமையாக செய்வீங்க. அதுக்குண்டான ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்போவுமே கடகராசிக்காரர்களுக்கு பிற்கால யோக ஜாதகம். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கஷ்டம்தான் படுவாங்க. பலவிதமான குழப்பத்தில் தான் இருப்பாங்க. ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்கள பிடிக்க முடியாது. ஏன்னா இதை பற்றிலாம் நான் உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். மேஷராசிக்காரர்களுக்கு, ரிஷபராசிக்காரர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசாபுக்தி வரும். அந்த தசாபுக்தி சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அந்த தசாபுக்தி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே வந்துடும். அதனால தான் பார்த்திங்கன்னா கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் நிறைய பேர், இது என்னோடய கணிப்பில் கண்டுபிடிச்சது என்னென்னா, நிறைய பேர் ஆரம்பத்தில் கஷ்டப்படுவாங்க. உடல் ஆரோக்கியத்தில், மன ஆரோக்கியத்தில், வருமானம், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். உடன் பிறப்புகள் மூலமாக குழப்பம். ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த தசாபுக்தி முடிஞ்ச உடனே அடுத்த தசா வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க உயர்வான நிலைமைக்கு வந்துடுவாங்க. கடகராசி, கடகலக்னம் எல்லாம் தான் பிற்கால யோக ஜாதகம். அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக 80 வயசு அப்படியே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏறிடுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் காரணம், தூக்கி விட்டுருவார். இப்போ அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஜீவன ஸ்தானத்தில் ஒரு பார்வையை வச்சு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். தனவரவு நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்கன்னு அவர் பார்த்து கொடுப்பார். எப்போவுமே இந்த சனீஸ்வர பகவானுக்கு உழைக்கிறவங்களை கண்டால் தான் பிடிக்கும். அதனால் இந்த சனீஸ்வர பகவான் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டபுளாக கிடைக்கக்கூடிய அருளெல்லாம் அவர் பண்ணுவார். அதேமாரி இந்த நேரத்தில் வாக்குறுதிகள் யாருக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம். ஆனால் புதுசாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. முக்கியமாக நான் சொல்கிறேன், ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடவே போடாதீங்க, மாட்டிப்பீங்க. இது நான் உறுதியாகவே சொல்கிறேன். யாருக்காவது ஒரு பத்திரத்துலையோ இல்லை இதை நான் கடன் யாராவது வாங்குகிறாங்க, இல்லை அவருக்கு அடைக்கலைன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஜாமீன் கையெழுத்து தயவுசெய்து போடாதீங்க. அதேமாரி குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை சூப்பராக பூர்த்தி பண்ணுவீங்க. அதனாலே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். ஆகா, இந்த ஆளுங்க ஸ்கெட்ச் போட்டு செய்கிறவங்க
அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கும் குடும்பத்தில். அடுத்த பார்வையாக 10ஆம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்போவுமே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஒரு பார்வை விழறதுனாலே அற்புதம். அது குரு பார்வையாக இருந்தால் ரொம்ப பிரமாதம். சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதால ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் போகும். சாதாரணமாக இந்த கடகராசிக்காரர்கள் எப்படின்னா இந்த தெய்வத்தை ஒரு ஊர்கா மாதிரி தான் வச்சுப்பாங்க. தேவைப்பட்டால் சாப்பிடுவாங்க, தேவையில்லைன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் நம்ம தலையெழுத்து, கடவுள் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசாமிகள். அவங்களுக்கெல்லாம் இப்போ ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக வரும். கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது செய்யலாமா, இல்லை கோவில் திருப்பணிகளில் ஈடுபடலாமா, அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் வரும். அதுவே அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொடுக்கும். அதனால தான் 10ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுமாரி குலதெய்வ பிரார்த்தனைகள்லாம் அருமையாக நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும். குலதெய்வத்துக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சா இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எப்போவுமே குலதெய்வத்துக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. ஒன்று இஷ்ட தெய்வம், அடுத்து குலதெய்வம். இந்த குலதெய்வம் கைவிடவே விடாது. குலதெய்வத்தை ஆராதனை பண்ணணும், ஆராதனை பண்ணிகிட்டே இருக்கணும். குலதெய்வத்தை யாரெல்லாம் ஆராதனை பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைச்சாலே விசேஷம். அதேமாரி எவ்வளோ இது வரைக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்குங்கிறத உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு போடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக புனித தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் சிலருக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இந்த காசி ராமேஸ்வரம் போகணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது இந்த கடகராசியை சேர்ந்த வயதான அன்பர்கள் போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒன்று தடை நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. அப்படி இருக்கும்போது காசி என்ன ராமேஸ்வரம் என்ன இப்படி பாருங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போக முடியல, எங்கே காசிக்கு போகிறது? அந்த மாதிரியே போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு அது சிச்சுவேஷன் அமையும். தாராளமாக போயிட்டு வாங்கோ. அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அடுத்தபடியாக முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், குழந்தைகளின் திருமண யோகம் அருமையாக நடைபெறும். அதேமாரி குழந்தைகளின் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். செலவுகள் சேரும். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ரெடியாக இருக்கணும். செலவு வருது அப்படின்னோடனே கடன் வாங்கப்படாது, சேமிக்கணும். சேமிப்புலேருந்து எடுக்கணும். எடுத்தால் கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் இப்போவே சேமிக்க ஆரம்பிங்க, சரியா? ஆக இந்த குழந்தைகளின் மூலம் உங்களது மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் சில செலவுகள் உங்களை வியக்க வைக்கும். அதேமாரி குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. சுணங்கி கிடந்த குழந்தைகள்லாம் இப்போ எழுந்து உட்காந்துருவாங்க. உங்களோட குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மந்தமாக இருந்திருக்கலாம், இப்போ அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். எழுந்து உட்காந்து நல்லா படிப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மன மகிழ்வை தரும். இதுக்கு மேலே என்ன சுவாமி? ஆக இந்த சனீஸ்வர பகவான் அஷ்டம ராசிக்கு வராரேன்னு கஷ்டப்படாதீங்க, அவரை கஷ்டப்படுத்துங்க, வேண்டிக்கங்க. இப்படி பண்ணு அப்படி பண்ணு, என்ன இப்படி உயர்வாக வை அப்படின்னு வேண்டிக்கங்க, கண்டிப்பாக பண்ணுவார். சசயோகம் உங்களுக்கு ஓரளவு கை கொடுத்தாலும் இந்த அஷ்டம ராசியில் அஷ்டமாதிபதி உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் போயிட்டு வாங்க. சிவன் கோயில் போகாமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச போது மாதத்துக்கு ஒரு தடவை முடியாதா, ஏதாவது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் எங்கே வேணாலும் போங்க, சிவன் தரிசனம் பண்ணுங்க. முதல்ல பிள்ளையார், அடுத்தது சிவன், அடுத்தது அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு நவகிரகம் இருக்கும், நேராக அங்கே வாங்க. இது வரைக்கும் ஏதோ பேசிட்டு கூட போங்க, ஆனால் நவகிரகத்தில் ஒன்றும் பேசப்படாது. செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு 9 சுற்று பிரதர்ஷனமாக தான் வரணும், அப்பிரதர்ஷனம் கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் சொல்கிறா 7 பிரதர்ஷனம் 2 அப்பிரதர்ஷனம் கிடையவே கிடையாது. ராகு கேது தான் சாயா கிரகங்கள். நீங்கள் சாயா கிரகமா? கிடையாது. நீங்கள் கிரகத்தை வழிபாடு பண்ணல, நவகிரகத்தை தான் வழிபாடு பண்ணுறீர்கள். அதனால் 9 சுற்று பிரதர்ஷனமாக பண்ணி வழிபாடு பண்ணிட்டு நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானை மனதார தொழுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்களது வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ, இல்லைன்னா திருக்கொல்லிக்காடு, இல்லைன்னா சோழவந்தான் கிட்ட ஒரு சனீஸ்வர பகவான் திருத்தலம் இருக்குது, போயிட்டு வாங்க. கூகுளில் போடுங்க, சர்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சோழவந்தான் கிட்ட ஒரு தனி சன்னதி, அருமையான சன்னதி, போயிட்டு வாங்கோ. திருக்கொல்லிக்காடி போங்க. திருக்கொல்லிக்காடி போகலைன்னா நேராக திருநள்ளாறு போயிடுங்க. அவ்வளோ, திருநள்ளாறு வருஷத்தில் ஒரு தடவை போயிட்டு வாங்கோ. போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ. கண்டிப்பாக இந்த சனீஸ்வர பகவானின் அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களுக்கு
கஷ்டங்களை குறைத்து நன்மைகளை அதிக அளவில் கொடுப்பார். சுபகாரி நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மேதங்கள் விலகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் வந்து சேரும். மனதிற்கினிய சம்பவங்கள் நிகழும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான காலம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.